அப்ப நீங்க தான் தீபாக்காவோட ஹஸ்பண்டா? ஆமா. உங்ககிட்ட தீபாக்காவை ஒப்படைக்கதா நாங்க எல்லாரும் வேன்ல வந்தோம். கார்த்தி, பையனை கொண்டு போய் சபாலே விட்டுறலாம். இல்ல நாம போனதுக்கு அப்புறம் இவனை விசாரிச்சு அவங்க இங்க வந்தாங்கன்னா நம்ம இப்ப என்ன பண்றது? சிஸ்டர், நீங்க தீபாவையும் குழந்தைங்களையும் பாத்துக்கோங்க. நாங்க போய் தேடி பாத்துட்டு வந்துடுறோம். வா சக்தி. பாத்துக்கோங்க. வாங்க சிஸ்டர், இங்கதான். இங்க இல்ல. சக்தி, நீங்க இங்க போய் பாருங்க. நான் அங்க பாக்குறேன். இருங்க பாக்கலாம். அங்க போய் பாருங்க. ராஜா, ராஜா, ராஜா. என்ன சக்தி, ராஜாவை எங்க தேடியும் காணோம். ஆமா சிஸ்டர். சரி வாங்க, அந்த பக்கம் போய் பார்க்கலாம். இங்க பக்கத்துல இருக்கிற பாத்ரூம்க்கு ராஜான்னு ஒரு பையனை கூட்டிட்டு வந்தோம். ஆனா திரும்ப போறப்ப மறந்து இங்கேயே விட்டுட்டு போயிட்டோம். மறுபடி திரும்பி வந்து பார்த்தா அந்த பையன் இங்க இல்ல. அந்த பையனை நீங்க பாத்தீங்களா? இல்ல அத பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? அதான் சார் உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தோம். ஆமா, ஒரு சின்ன பையன். நான் கூட பார்த்தேம்மா, இங்கதான் இருந்தான். இப்ப எங்க காணோம்? அந்த பையன் அழுதுட்டே இருந்தான். அப்ப இன்ஸ்பெக்டரும் கார்த்தின்னு ஒருத்தரும் அந்த பையனை கூட்டிட்டு சரஸ்வதி சபாவுக்கு போறதா சொன்னாங்க. அந்த பையனை பத்தி யாராவது விசாரிச்சுட்டு வந்தா இந்த தகவலை சொல்ல சொன்னாங்க. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் சார். அந்த பையன் எங்க ஆசிரமத்து பையன்தான். நாங்க சபாக்கு போய் பாத்துக்கிறோம். ரொம்ப நன்றி சார். பரவாயில்லம்மா, இதுக்கே நன்றி எல்லாம் சொல்லிட்டு. சக்தி, நாம இனிமே ராஜாவை பத்தி கவலைப்பட வேண்டியதில்ல. அவன் சபாவில தான் இருப்பான். நாம அங்க போய் பாத்துக்கலாம். கிளம்புங்க. இப்பதான் சிஸ்டர் எனக்கு நிம்மதியா இருக்கு. இவ்வளவு நேரம் மனசு ரொம்ப பாரமா இருந்தது. கர்த்தர் நம்மள கைவிடல. வாங்க நம்ம சபா. கோபால், இங்க வாங்க. சார், இந்த துங்கா மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொன்னேன். பண்ணியாச்சா? பண்ணியாச்சு சார். சரி, அந்த ஆளை லாக்கப்ல இருந்து வெளியே கொண்டு வாங்க. இன்னைக்கு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி என்கொயரி பண்ண டைம் கேட்கணும். ஓகே சார். கூட்டிட்டு வாங்க. கோர்ட்டுக்கு போகணும், வெளியே வா. என்ன துங்கா, கோர்ட்டுக்கு போலாமா? கோர்ட்ல என்கொயரிக்கு டைம் வாங்கி உன்னை லாக்கப்ல வைக்க போறேன். அப்புறம் எப்படி தீபாவை தூக்குறேன்னு பாத்துருவோம். கெட்ட பையன் சார் இந்த துங்கா. ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சான்னு வச்சுங்க, செஞ்சு முடிக்காம விட மாட்டான். கண்டிப்பா செஞ்சு முடிப்பான். அதுக்குள்ள நீங்க ஜெயிச்சுட்டதான் நினைச்சு சந்தோஷப்படாதீங்க. இன்னும் டைம் இருக்கு. இனிமேதான் நீங்க துங்காவோட ஆட்டத்தை பார்க்க போறீங்க. அதையும் பாத்துருவோம். கோபால் சார், இந்த ஆள் கையில விலங்க போட்டு கோர்ட்டுக்கு கூட்டு போங்க. ஓகே சார். நான் எஸ்பி ஆபீசருக்கு போயிட்டு வந்துடுறேன். சரியா? கிளம்புங்க. வாயா. இந்த துங்காவை பிடிச்சாச்சு. அந்த ஐஸ்வர்யா மட்டும் எஸ்கேப் ஆயிட்டே இருக்கா. அவளையும் பிடிச்சிட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ். சீக்கிரமே பிடிக்கிறேன். சரி, நான் பாத்துக்கிறேன். ஹலோ, சொல்லுங்க சார். கார்த்தி, அந்த துங்கா எஸ்கேப் ஆயிட்டா. கார்த்தி, எப்படி சார்? கஷ்டப்பட்டு பிடிச்சவன இப்படி கோட்டை விட்டுட்டோம்னு நினைக்கும் போது
ரொம்ப வருத்தமா இருக்கு கார்த்தி. கார்த்தி, ஐஸ்வர்யா அங்க வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க எதுக்கு கேர்ஃபுல்லா இருங்க, சரியா? சரிங்க சார், நான் பார்த்துக்கிறேன். நான் அங்கே தான் போயிட்டு இருக்கேன் சார். சரி, பார்த்து கேர்ஃபுல்லா இருங்க. சரிங்க சார். அக்கா, இன்னும் சபாக்கு ரொம்ப தூரம் இருக்கா? இல்லப்பா, இன்னும் கொஞ்ச தூரம் தான், போயிடலாம். சரிக்கா. தீபா அக்கா இன்னும் சுயநினைவு இல்லாம இருக்காங்களே, அவங்க பாடுவாங்களா? அத நான் கேட்க முடியுமா? ஏமா அப்படி கேக்குற? கண்டிப்பா அவங்க பாடுவாங்க. நம்ம எல்லாருமே கேட்க போறோம், கவலைப்படாத. தீபா அக்கா குணமாகி பாடணும்னு நாங்க எல்லாரும் கர்த்தர்கிட்ட வேண்டிக்கிட்டோமா? தாராளமா வேண்டிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், தீபா அக்கா குணமாகி பாடுறதுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தர்கிட்ட வேண்டிக்கலாமா? வேண்டிக்கலாம்.